பண்டைய கால மக்கள் தங்களையும் தனது குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள வேட்டையாட, விதிகளை அமலாக்கம் செய்ய மற்றும் போர்களுக்கு மட்டுமல்ல குற்ற செயல்கள் செய்வதற்கும் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். வில் என்பது பண்டைய கால ஆயுதங்களில் ஒன்றாகும். வில்லை தனுசு என்ற வடச்சொல்லால் இன்றும் குறிப்பிடுகின்றனர். வில் அம்புகளை எய்துவதற்காகவே பயன்படுத்தப்பட்டது. வில்லின் நாணில் அம்பை ஏற்றி எய்வதே அம்பெய்தல் என்னும் வில்வித்தை, அதாவது ஆர்ச்சரி என்று அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் வில்வித்தை ஓர் பெரும் போர்க்கலையாகவே கருதப்பட்டது. இதில் பல வகையான அம்பெய்தல் முறையும் பின்பற்றப்பட்டதாகவே தெரிகிறது. சங்க காலத்தில் வில்லம்பு சிறுவர்களின் விளையாட்டுகளில் ஒன்றாகவும் வேட்டையாடு கருவியாகவும் போர்க்கருவியாகவும் பயன்பட்டது. அக்காலத்தில் வேட்டுவர்களின் சிறுவர்கள் வலார் என்னும் சிம்புகளை வளைத்து வில் செய்து கொண்டனர். ஊகம் என்னும் நாணத்தட்டையால் அம்பு செய்து கொண்டனர். கூர்மைக்காக அந்த அம்பின் நுனியில் சப்பாத்தி முல்லை சொருகி கொண்டனர். இவ்வில்லினை கொண்டு வேட்டையாட அவர்கள் வேலிப்பருத்தி படர்ந்திருக்கும் வேலிக்குள்ளே மேயும் காட்டெலிக்கு குறிவைத்து அம்பை எய்தனர். இதுபோலவே மக்களும் அம்பை எய்து விலங்குகளை வேட்டையாடினார்கள். வில் மற்றும் அம்பு வேட்டைக்காரர்களுக்கு ஒரு வரமாகவே இருந்தது. ஏனெனில் இவர்கள் ஈட்டியை காட்டிலும் வில்லம்பை பயன்படுத்தி திறம்பட வேட்டையாட முடியும் என முழுவதும் நம்பினர். போரில் வில்லம்பு முக்கிய கருவியாகவே விளங்கியது. இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச போர்களில் வில்வழி சண்டை செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். இதிகாச கதாநாயகர்கள் வில்வித்தையில் சிறந்தவர்களாகவும் வில் இவர்களின் முக்கிய ஆயுதமாகவே இருந்தது. வில்வித்தையில் சிறந்த வீரர்களை வில்லாளி என்று போற்றுவது ஒரு வழக்கமாகவே இருந்தது. வில்லாளிகள் வைத்திருக்கும் வில்லுக்கு பினாகம், சாரங்கம், கோதண்டம், விஜயம், கரும்பு, காண்டீபம் என்ற தனித்த பெயர்களும் உண்டு. வில்லின் சக்தி வில்லில் பூட்டப்பட்டுள்ள அஸ்திரங்கள் தற்கால ஏவுகணை போலவே செயல்பட்டது என்று பல நூல்கள் குறிப்பிடுகின்றது. இதுபோலவே அகநானூறு, புறநானூறு, 10 குறுந்தொகை போன்ற சங்ககால பாடல்களில் அரசர்களின் வில்லாண்மை பற்றி சிறப்பாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக வில் என்பது வளைவான வடிவமுடைய காற்றியக்க எரிகணைகளான அம்புகளை எய்ய உதவும் சாதனமாகும். வில் என்பது அடிப்படையில் இருவளைந்த இழுக்கப்படக்கூடிய கிளைகளை இணைக்கும் வகையில் தண்டு இருக்கும். கிளைகளின் இரு முனைகளை இணைக்கும் நாரை அல்லது கம்பியை நாண் என்பார்கள். பொதுவாக வில்லின் நாணை பின்னிழுக்கும் போது வில்லின் முனைகள் வளைக்கப்படும். அதன் பிறகு நாணை விடுவிக்கையில் வளைக்கப்பட்டிருக்கும் வில்லின் கிளையின் நிலையாற்றல் அம்பின் திசைவேகமாக மாறுகிறது. இதனால் அம்பு வேகமாக சென்று அதனுடைய இலக்கை அடைகின்றது. எந்த அளவுக்கு நாணை பின்னிழுக்க முடிகின்றதோ அதற்கு நிகரான நீளம் கொண்ட அம்பை அதிலிருந்து எய்ய இயலும். வில்லின் இழுநீளம் என்பது வில்லாளியின் அளவை பொறுத்தேதான் அமைகிறது. நாணை இழுத்து பிடிக்க தேவைப்படும் விசைதான் இழு எடை என்பார். இது பொதுவாக வில்லின் சக்தியை குறிக்கிறது. அதிகபட்சம் இழு எடையை தீர்மானிப்பது வில்லாளியின் பலம்தான். இழு எடை அதிகரிக்க வில்லின் சக்தியும் அதிகரிக்கும். அதை கொண்டு அம்பை அதிக வேகத்துடனும் கனமான அம்பை வழக்கமான வேகத்துடனும் செயல்படுத்தி இலக்கை நோக்கி எய்ய முடியும். பொதுவாக அம்புகளை பல வகைகளாக பிரித்துள்ளனர். அவற்றில் சில வெளிக்கூம்பு, உள்கூம்பு, இடைத்தடித்த அம்பு, நெடுதூர எய்தல் அம்பு மற்றும் இலக்கு அம்பு. இந்த அம்புகளை பயன்படுத்தி இலக்கை நோக்கி எய்தனர் வில்லாளிகள். இலக்கை தாக்க வடிவமைக்கப்பட்ட கூர்முனையை அம்பு முனை என்று அழைத்தனர். அம்பு முனையும் பல வகைகள் உண்டு. அதில் பொதுவானவை துளைக்கும் முனை, அகண்ட முனை, கனைமுனை, மழுங்கிய முனை மற்றும் பல் போன்ற வடிவம் கொண்ட பர்முனை. இதில் துளைக்கும் முனை என்பது உலோகத்தாலான கவசத்தையே ஊடுருவதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. அகண்ட முனை என்பது முக்கோணம் அல்லது இலை வடிவம் கொண்ட கூராக வெட்டும் முனையுடன் இருக்கும். இது பொதுவாக வேட்டையாட பயன்படுத்தினார்கள் முன்னோர்கள். கனைமுனை என்பது ஒரு எளிய மழுங்கிய உலோக கூம்பை
அம்பின் முனையின் மேலே பொருத்தும்படி இருந்தது. இவ்வகை முனை குறிவைத்து இலக்கை சாய்க்கவே பயன்படுத்தப்பட்டது. மழுங்கிய முனை என்பது தட்டையாகவும் இலக்கை துளைக்காமல் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒன்றாகும். இது பொதுவாக விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அம்பு முனையாகும். அம்பின் முனையில் கூரிய பற்களுடன் வடிவமைக்கப்பட்ட அம்பின் முனைதான் பருமுனை என்று அழைக்கப்பட்டது. இம்முனையானது தசைகளில் ஊடுருவிய பின் பிடுங்கி எடுக்கையில் தசையை கிழித்து சேதத்தை உண்டாக்குகிறது. இது பெரும்பாலும் போர்களிலும் வேட்டையாடுதலிலும் பயன்படுத்தப்பட்டது. அம்புகளைப் போன்றே வில்லிலும் பல வகை உண்டு. அவற்றில் சில வெளிவலை முனைவில், வெளிவலை கிளைவில், ஒரு மரவில், நீள்வில், தட்டைவில், கட்டைவில், கலப்புவில், மடிப்புவில், கம்பி முனைவில் என்று பல வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள மக்கள் தங்களது நாகரிகங்களுக்கேற்ப வில்லின் வடிவமும் அம்பின் நீளமும் வித்தியாசப்படுகிறது. பொதுவாக மூங்கில் கிடைக்கும் பகுதியில் உள்ள மக்கள் மூங்கில் குச்சியினை பயன்படுத்தி வில் செய்து கொண்டனர். பல பகுதிகளில் இன்னும் சிலர் வில் தயாரிப்பதற்கு சரியான மரம் கிடைக்காததால் கலப்பு மரங்களை பயன்படுத்தி வில் செய்து கொண்டனர். பொதுவாக வில் தயாரிப்பவரை வில் செய்யோன் எனவும் அம்புகளை தயாரிப்பவரை அம்பன் எனவும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றது. நாவிலிருந்து புறப்பட்ட சொல்லும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் ஒருபோதும் திரும்பாது என்கிறார்கள் கவிஞர்கள். வில்வித்தை என்பது ஓர் அற்புதமான திறமை மிக்கவர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கலை என்கிறார்கள் நமது முன்னோர்கள். தற்காலத்தில் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒன்றான ஆர்ச்சரி, அதாவது வில்வித்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். நேர்களே, இது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. இன்றைக்கி நமது தேடல் நிகழ்ச்சிக்காக நம்ம இருக்கிற பிளேஸ் கும்பகோணம் லேர்ன் ஆர்ச்சரி அகாடமியில் இருக்கோம். இன்றைக்கி ஆர்ச்சரியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மீட் பண்ண போகிற சிறப்பு விருந்தினர் லேர்ன் ஆர்ச்சரி அகாடமியோட நேஷனல் கோச் மிஸ்ஸஸ் ராஜபிரியா அவர்களை. வாருங்கள், ஆர்ச்சரி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வில்வித்தை பயிற்சி செய்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் வில்வித்தை செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். வில்வித்தை பயிற்சி கற்றுக்கிறதுக்கு தகுதிகள்னு வேற ஒன்றும் இல்லை சார். வில்வித்தையோட நுணுக்கங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலே போதும், யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது சார். 3 வயசுலேருந்து 60 வயசில் இருக்க யார் வேணாலும் ஷூட் பண்ணலாம். பொதுவாகவே எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே கலந்துக்கிறவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. இப்போ ஆர்ச்சரியில் கலந்துக்கிறவங்களுக்கும் அதேமாரி ஏதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உண்டா இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இதில் வந்து பேரா ஒலிம்பிக்னு நமக்கு அந்த கேட்டகரியும் இருக்குது. அதனால கை இல்லாதவங்க, கால் இல்லை, நமக்கு ஒரு குறைபாடு இருக்குது, இதை நம்ம எப்படி கற்றுக்கிறது, நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்லாம் யாருமே யோசிக்க தேவையில்லை சார். இது மைண்ட் கேம்ங்கிறதுனால இதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. மேடம், வில்வித்தை பயிற்சியாளர்கள் வந்து இந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஸோ இந்த லெவல் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை எல்லா லெவல்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க சார். இதில் எப்படின்னா 3 வயசுலேருந்து 9 வயசு வரையும் 10 மீட்டரில் விளையாடுவாங்க. 10 வயசுலேருந்து 14 வயசு வரையும் 20, 30 அந்த மீட்டரில் விளையாடுவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்னு எடுத்துக்குவாங்க. அவங்க 40, 50 மீட்டர் வரையும் நம்ம இந்தியன் போல விளையாடலாம். மேடம், இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்க இந்த பயன்படுத்துகிற போ நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. இப்போ வந்து ஆர்ச்சரி கிளாஸ்க்கு புதுசாக உள்ளே வராங்கன்னா அவங்க முதல்ல கற்றுக்கிறதுக்கு இதுதான் பேர் போன்னு பேர். இதை வச்சு தான் அவங்க முதல்ல கற்றுக்குவாங்க. இது வந்து எப்படி அணுகணும், ஒரு ஆரோஸ் எப்படி ஃபிட் பண்ணணும், இதில் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கான போக்கு பேர் பேர் போ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியன் போ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போ. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரீகோ போ. மொத்தம் 4 வகை ஆகுது. இந்தியன் போ வந்து நேஷனல் வரையும் தான் முடியும். அதே போல் காம்பவுண்ட் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரையும் தான் முடியும். ரீகோ போ வாங்கினா மட்டும்தான் ஒலிம்பிக் வரையும் நம்ம இதில் ரீச் பண்ண முடியும். மேடம், இந்த போவோட காஸ்ட்டு மட்டும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களா கொஞ்சம். இப்போ போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போ அது வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அதே மாதிரி காம்பவுண்ட் போ பார்த்தீங்கன்னா அது 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸு.
ரீகோ போ பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேடம் இப்போ நிறைய வகையான போ சொன்னீங்க. இந்த போ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கடையில் கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் கிடைக்குமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை அப்படி கிடையாது சார். இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கிறது கிடையாது. இந்தியன் போ வந்து கேரளா மகாராஷ்டிராலேருந்து நமக்கு வாங்கி தர முடியும். காம்பவுண்ட் போ ரீகோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் நம்ம அவங்களுக்காக நம்ம வாங்கி தரலாம். மேடம் பொதுவாக மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது? ஸோ அதில் கலந்துக்கிறதுக்கான நிறைய பயிற்சிகள் தேவைப்படும். அந்த பயிற்சிகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல ட்ரைனிங்கில் இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து அடுத்த லெவல், இப்போ ஸ்டேட் நேஷ்னலுங்கிறது வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படிதில் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளால் வின் பண்ண முடியும். அதுவே நேஷ்னலுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னலாக இருக்குது, இல்லை ஒரு வேர்ல்டு கப்பாக இருக்குது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது நம்ம நல்லா ஃபுல் ட்ரைனிங்கில் இருந்தால் தான் சார் அதில் நம்ம அப்படி ஒரு எலிஜிபிளே ஆக முடியும். மேடம் வில்வித்தை பயிற்சியாளர்கள் வந்து இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன், நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இதில் வந்து நேரடியாக அவங்க கலந்துக்க முடியுமா, இல்லை ஆர்கனைசேஷன் வழியாக தான் கலந்துக்கணுமா? இதுக்கு ஏதாவது பதிவு கட்டணம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார், டைரெக்டாக போய் அவங்க கலந்துக்க முடியாது. அவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலியமாக தான் நம்ம போக முடியும். இப்போ எங்களோடது வந்து ஹூ ஆர்ச்சரி மிஷன்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. ஃபீஸ் கட்டி தான் நம்ம மேட்ச் அட்டன் பண்ணி ஆகணும். மேடம் இந்த வில்வித்தை பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன மாதிரி பரிசுகள்லாம் வழங்குறாங்க, என்ன மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம். இதில் ஸ்டேட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டில் என்ன ப்ரைஸ்னால் மெடல் சர்டிஃபிகேட் கிடைக்கும் சார். அதுக்குமே வந்து அவங்க ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. இந்த ஆவரேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஸ்டேட்டோடைய ரூல்ஸ். அதே அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரையல்ஸ் பண்ணி, ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் நேஷ்னல் வின் பண்ணாங்கனாக்கா, அது வந்து நேஷ்னல் வின் பண்ணாங்கன்னா அதில் ப்ரைஸ் மணி அவங்க கவர்மெண்ட் கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகி அதில் இப்போ வின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேட்ச்சில் வின் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து 5% அவங்களுக்கு எலிஜிபிள் சார். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், நான் மேற்கொண்டு படிக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. கவர்மெண்ட் ஜாபுக்கு 5% அவங்க சீட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இப்போ இதில் அதிகபட்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10x, அப்புறம் 10, 9 இந்த எல்லோவில் இருக்கிறது தான் அதிகமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுக்கணும்னு தான் பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்து கொடுக்குறோம். மேடம் சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க வரையுமே எல்லாரையுமே வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் எந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இப்போ உண்மையிலே என்னோட சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வயசுலேருந்து ஒரு 6 வயசு வரையும் இருக்கிற பசங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சிரமம்னு சொல்கிறத விட அதை நான் வந்து சந்தோஷமாக செய்கிறேன். பெரிய பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரியுது. அவங்க ரொம்ப ஈஸியாக அடுத்த ஸ்டெப்பை நான் நினைக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. என்னோட கிளாஸில் இருக்கிற ஒரு 4 சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் பக்கத்தில் இருந்து ஒன்று சொல்லும்போது அது எனக்கு சேலஞ்சாக இருக்குது. நான் புதுசாக அந்த பசங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். இப்படி சொல்லி கொடுத்தாதான் அந்த பசங்களுக்கு புரியுதுங்கிறத நான் கற்றுக்கிறேன். மேடம் ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எத்தனை பேர் கலந்துக்கலாம், அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்குங்களா, இல்லை எல்லாருமே கலந்துக்கலாமா? கண்டிப்பாக இதில் ஃபில்டர் இருக்குது சார். ஃபில்டர் பண்ணாமல் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நல்லா ஷூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், இன்னொருத்தர் அதை விட கம்மியாக இருக்கார், அவரை ட்ரெயின் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சார் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும். எல்லாரையும் அழைச்சிட்டு போனோம்னா அது மேட்ச்சில் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அதுக்கு லிமிட்லாம் கிடையாது சார், எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம். இது வந்து இண்டிவிஜுவல் கேம் சார். இது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால அவங்கவுங்களுடைய திறமை, அவங்க ஒரு நல்ல ஸ்கோரும் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஸ்டேட் மேட்ச்சு கூட்டிகிட்டு போகலாம். மேடம் ஸ்டேட் மேட்ச்சில் எத்தனை லெவல் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இண்டிவிஜுவல்னு ஒரு கேம் இருக்குது சார். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு மேட்ச்ன்னு இருக்குது. மிக்ஸ்டுனா லேடிஸும் ஜென்ஸும் சேர்ந்து விளையாடுவாங்க. அது வந்து ஒரு மேட்ச். அப்புறம் டீம் மேட்ச் 3 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க, அது டீம் மேட்ச். டீம் மேட்ச்சில் இருக்கிற எத்தனை பேருக்குமே ப்ரைஸ் உண்டு. மேடம் டீம் வின் பண்ணாங்கன்னா அந்த கோச்சுக்கு ஏதாவது ரெகனைசேஷன் உண்டா? ஸ்டேட்டில் வந்து அந்த இது கிடையாது. நேஷ்னல் அதுக்கு மேலே போனாங்கன்னா அதில் நேஷ்னலில் வந்து ரெகக்னைஸ் உண்டு. பசங்க வின் பண்ணி வர்றதே எங்களுடைய மெடல் தான் சார். மேடம் ஆர்ச்சரி கோச்சாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். ஆர்ச்சரி கோச்சாக இருக்கணும், நம்ம ஆர்ச்சரி கோச்சாக ஆகணும் அப்படிங்கிற முதல்ல அந்த எண்ணம் இருக்கணும். அடுத்தது வந்து அதோடைய படிப்பை படிக்கணும். த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடுல
சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். லெவல் 2 கோச் முடிச்சிருக்கேன் நான். அந்த அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்ச்சரி கோச்சாக நம்ம ஒரு கிளாஸ் எடுக்க முடியும். டார்கெட் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, STAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, TNOA தமிழ்நாடு ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷன், அடுத்தது AAI IOC இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இந்த 5 அண்டர்டேக்கிங்கில் தான் நாங்கள் ப்ராப்பராக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேடம், உங்கள் லேர்ன் ஆர்ச்சரி அப்படிங்கிறது தனியாக செயல்படுதுங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனோட இணைந்து செயல்படுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். தனியாக நாங்கள் செயல்படலை. நான் வந்து ஹூ ஆர்ச்சரி மிஷனோட இணைஞ்சு தான் நான் இந்த கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். நான் வந்து யார்கிட்ட படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஹான் உசைனி ஹூ அவர்கிட்ட தான் நான் படித்து முடித்தேன். அவர்கிட்ட தான் நான் சர்டிஃபிகேட் வாங்கி நான் இப்போ ஸ்டேட் கோச், நேஷ்னல் கோச்சாக நான் எலிஜிபிள் இருக்கேன். மேடம், உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க யாராவது ஸ்டேட் மீட்டு அல்லது நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்களா, ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களா? அதாவது நான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் தீபேஷ் துளசிதரன். அவர் வந்து 4 வருஷமாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணி 3 வருஷமாக அவர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் வாங்கினதுனால தான் நான் அதில் இம்ப்ரெஸ் ஆகி நான் கோச்சாக வரணும்னு வந்திருக்கேன். அதனால் இந்த ஒரு வருஷத்தில் நான் ஒரு 16 பசங்களை தயார் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த 16 பசங்களில் யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ ஒரு 10 பசங்களை கண்டிப்பாக நான் வந்து ஸ்டேட் மேட்ச் கூட்டிகிட்டு போவேன். ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட தீபேஷ் துளசிதரன்ட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். தீபேஷ் துளசிதரன், 6th standard, கிரேஸ் டேக்கிங் மெட்ரிகுலேஷன் ஐஎன் செகண்டரி ஸ்கூல். எவ்வளோ வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா. என்னென்ன காம்படிஷன் கலந்துக்கிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட்க்கும் போயிருக்கேன், ஸ்டேட் மீட்டுக்கும் போயிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். உங்களுடைய எய்ம் என்ன சொல்லுங்கள்? என் எய்ம் வந்து ஒலிம்பிக்கில் நம்ம மெடல் வின் பண்ணணும். ஸோ நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ வர அக்டோபர் மாதம் வர இருக்கிற ஸ்டேட் மீட்டில் என்னுடைய பசங்களை கலந்துக்க வச்சு ஸ்டேட் மேட்ச்சில் வின் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சுட்டு வர்றது எங்களுடைய விருப்பம். இன்றைக்கி ஆர்ச்சரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ண மிஸ்ஸஸ் ஆர் ராஜபிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் மேடம். அரசு சமூக வானொலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி, வணக்கம்.